இப்ப யாரு பார்த்தாலும் விஜய் ஜெயிச்சிருவாரான்னு சொல்றீங்க. இதே 2026 எலெக்ஷன்ல விஜய் எந்த தொகுதியில நிக்கிறாரோ அதே தொகுதியில முதல்வரோ இல்ல துணை முதல்வரோ அவரோட தொகுதியில அவருக்கு ஆப்போனண்டா நின்று ஜெயிச்சிருட்டோம். அப்போதுதான் இவங்க எவ்வளவு வருஷம் பழமையான கட்சி, விஜய் என்ன தத்துக்குட்டி அப்படிங்கறத அப்ப பாத்துக்கலாம். இது சவாலாவே நான் விடுறேன். ஆளுகின்ற கட்சிக்கு முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் நான் இது சவாலாவே விடுறேன். விஜய், நான் திரும்பவும் சொல்றேன், 26ல விஜய் எந்த தொகுதியில நிக்கிறாரோ அதே தொகுதியில விஜய்க்கு எதிர்க்க நின்று நீங்க ஜெயிச்சிருங்க. நீங்க மக்களுக்கு நல்லதுதான் பண்ணிருக்கீங்க, மக்கள் உங்களுக்கு தான் இருக்காங்க, எல்லாத்தையுமே டிவிக்கு கொண்டு எல்லாருமே ஒத்துக்குவான். விஜய் வந்துருவாரு ஜெயிச்சிருவாருன்னு சொல்றீங்க. அவர் ஒன்னே ஒண்ணு இருக்கட்டும் சார். உதயநிதி அண்ணன் வந்து சேப்பகம் தொகுதியில் இல்ல, எந்த தொகுதியில உதயநிதி அண்ணன் நிக்கிறாரோ அந்த தொகுதியில் நின்று அவர் ஜெயிச்சு காட்ட சொல்லுங்க. அவர் நான் அப்ப ஆம்பளை ஒத்துக்கிறேன் சார். எல்லாருக்குமே இளைஞர்களுக்கு சார் எல்லாம் அவங்களாம் தவறான முடிவு எடுக்கிறாங்க. உதயநிதி நிக்கிற தொகுதியில் அவர் நின்று ஜெயிக்க சொல்லுங்க. கண்டிப்பா நான் அவர் ஆம்பளை ஒத்துக்கிறேன். ஆனா இன்னொரு விஷயம் கூட, நம்ம இந்த பாருங்கள இவ்வளவு பேர் போறாங்க, எத்தனை பேர் பார்த்திருப்பாங்க விஜய, எத்தனை பேர் அவர் நின்று சந்திச்சா இது கேட்டிருப்பாங்க. இன்னைக்கு நாளைக்கு இல்ல, இன்னைக்கே நினைச்சாலும் நம்ம உதயநிதியும் பார்க்க முடியும், சிஎம் சாரியும் பார்க்க முடியும். அறிவாலயத்தில் போய் அப்பாயின்மெண்ட் வாங்கி நம்ம உடனே பார்க்கணும்னு நினைச்சா உடனடியா பார்க்கக்கூடிய மக்கள் தலைவர்கள் சார். அவங்கள பார்க்க முடியுது, இவரை இப்பயே பார்க்க முடியல சார். ஒரு நடிகரா இருக்கும் போதே பார்க்க முடியலன்னும் போது இவரெல்லாம் வந்து ஒரு எம்எல்ஏ ஆயிட்டாரா, இவர் எப்படி சார் பார்க்க முடியும்? 2 நாளைக்கு முன்னாடி விஜயோட ரோட் ஷோ திருச்சியில ஸ்டார்ட் பண்ணாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அது வந்து மக்கள் வந்து ஒரு நடிகரை பார்க்கறதுக்கான கூட்டம் தான் அது, ஒரு அரசியல்வாதியை பார்க்கறதுக்கான கூட்டமே கிடையாது. ஏன்னா அவர் வந்து அரசியல் தலைவர்கள் மாதிரி இருக்க மாட்டார். ஏன்னா தொண்டர்கள் வந்து பஸ்ஸு மேலே ஏறுறதோ, நம்ம இவ்வளோ காலமாக அரசியல் தலைவர்களை பார்த்துருக்கோம், யாருமே அந்த இது இல்லை. போன கூட்டத்தில் பார்த்தோம், நம்ம இந்த 2வது மாநில மாநாடுனாங்க, அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு கூட்டத்தை பார்த்தோம். அந்த கூட்டத்தில் யாரும் செருப்பு கூட இல்லைங்க, காலைல எல்லா செருப்பு ரோட்ல தாங்க கிடக்குது. இது என்ன அரசியலா என்னன்னே தெரியல. இது அப்படி இல்ல, டிஎம்கே கூட்டத்திலையும் சரி ஏடிஎம்கே அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்ததே இல்லைங்க இது வரைக்கும். நம்ம அரசியல் கிட்டத்தட்ட 20-25 பார்த்துட்டு தான் இருக்கோம், பல விதமான தலைவர்களை பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா இவர் வந்து ஒரு நடிகரா வந்திருக்காரு தவிர மக்கள் வந்து சின்ன சின்ன பசங்க கூட வராங்க, நாங்க விஜயை பார்க்க தான் வந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்கு. இதெல்லாம் வந்து அரசியல் எடுபடாதுன்னு. ஏன்னா இப்போ வந்து அவர் சொல்றாரு, இப்போ கூட்டம் எங்களுக்காக கூட்டம் வருது, நாங்களா சேர்த்த கூட்டம் இல்லை, தானா வந்த கூட்டம் அப்படின்னு. விஜய் நான் வரேன் நீங்க வாங்க, அதெல்லாம் சும்மா அவர் பார்க்கறதுக்கான வர இதுதான். அதே தான் இன்னைக்கு இவரு பொன்முடி சார் சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு வந்து திருச்சிலையும் சரி மதுரையிலையும் சரி எல்லாம் ஒரே கான்செப்ட் வச்சுட்டு வராங்க. ஏன்னா சாட்டர்டே வந்து இது பண்றாரு, சூஸ் பண்றாரு. அதனால வந்து ஒரே இடத்துல வர கூட்டம் தான் அடுத்த கூட்டத்துக்கும் வராங்க அப்படின்னு சொல்ல இருக்கலாம். அப்படின்னா அவர் வந்து ஒரு நடிகரை பார்க்க வரக்கூடிய கூட்டம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா உதயநிதி கூட மிகப்பெரிய ஒரு நடிகர் தான். ஏன்னா சமீபத்துல சுப்பிரமணியம் சார் கூட சொல்லி கண்டிப்பா அவருக்கு ஏன் வராது சார்? அவருக்கு வந்து சார் அவர் வந்து அரசியல் வந்து ஃபேமிலிலாம் அவருக்கு தெரியும் சார். எல்லாமே அரசியல்ல என்னென்ன பண்ணணும். இன்னைக்கு கூட பாருங்க, அந்த குழந்தைகளுக்கு அப்பா அம்மா இல்லாத குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஸ்கீமு. இது வரைக்கும் எந்த இந்தியாலேயே எந்த ஏன் கூட்டம் வரலன்னு சொல்றீங்க நீங்க? எந்த இடத்துல கூட்டம் வரலன்னு சொல்றீங்க? அப்படிலாம் இல்லையே சார், எல்லா இடத்துலயும் கூட்டம் வராங்க சார். சார் சரிங்க சார், சிம்பிளா ஒரு ஏன் தெரிய மாட்டாங்க சார்? இல்ல அப்படிலாம் இல்ல சார், இது வந்து தவறானது. கண்டிப்பா நல்ல கூட்டம் தான் சார், ஒவ்வொரு இடத்துலயும் மக்கள் நல்லா வரவேற்பான சார். இது சொல்றாருல்ல சார், கூட்டம் வரலன்னு. அவருக்கு தில்லு இருந்தா இவரு உதயநிதி சார் நிக்கிற இடத்துல நிக்க சொல்லுங்க சார். அவரோட இது என்னன்னு பாத்துக்கலாம் சார். எல்லாம் சும்மா பூச்சாண்டி காட்டுறதெல்லாம் இருக்கக்கூடாது சார். வர 2026 தேர்தலில் அண்ணன் உதயநிதி நிக்கிற தொகுதியில் நிக்க சொல்லுங்க. ஏன்னா வந்து யாரோ நிக்கிற இடத்தெல்லாம் போய் நின்று நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்றதெல்லாம் இது. ஏன்னா அவரோட கான்செப்டே வேற சார். இவரெல்லாம் வந்து அவங்க தாத்தா காலத்துல அரசியல் பார்க்குறாங்க, மக்களுக்கு என்னென்ன தேவைகளோ பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவர் சும்மா கூட்டம் வருதுன்றதெல்லாம் சும்மா அதெல்லாம் வெளிப்படையெல்லாம் சொல்ல முடியாது. சும்மா மக்கள் நடிகர் வடிவேலுக்கும் அந்த கூட்டம் வரும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கண்டிப்பா நிக்க மாட்டாரு சார். நின்னா கண்டிப்பா தோல்விதான் தரணும். அது எப்படி சார் இவ்வளவு ஆணித்தனமா சொல்றீங்க? கண்டிப்பா சார். இவரோட இது வேற சார்.
இவரோட அரசியல் தந்திரங்கள்லாம் இவரோட மக்களுக்கு செஞ்ச இப்ப திருவல்லிக்கேணியில போனாலே ஒரு சந்துக்கு சந்து எப்படி இருக்கு பாருங்க, நல்லா பண்ணிட்டு இருக்காரு. மக்கள் வந்து யாரை கேட்டாலும் உதயானந்த் தான் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காரு சார். நீங்க சொல்றீங்க மக்கள் கேட்டா உதயானந்த் சொல்றாங்கன்னு சொல்றாங்க, மக்கள் எல்லாம் சொல்றாங்க விஜயண்ணா தளபதி சார். அவர் வந்து நடிகர் சார். ஒரு நடிகரா வந்து நானும் வந்து ஆரம்ப காலத்துல வந்து விஜய் ஃபேனா தான் இருந்தேன். அரசியல் வந்தாதான் அதெல்லாம் எடுப்படாது சார். அரசியல் வரும்போது நம்ம அவரை த்ரோ பண்ணி தான் ஆகணும். தொடர்ந்து எதிர்கட்சிகள்லாம் விஜய் ஒரு பயந்தாங்குழின்ற மாதிரி சித்தரிக்கிறாங்க. அம்மா இருக்கும்போது கையை கட்டி நின்னாரு. கண்டிப்பா சார். இதெல்லாம் வந்து சுயநலத்துக்காக வந்த அரசியல் தான் அவரு. ஏன்னா அவர் வரணும்னா எப்பயோ வந்திருக்கலாமே. இப்ப எனக்கு பணம் காசு எல்லாம் தேவையில்லை அப்படின்னு வருது. அப்பத்துல இருந்தே வந்திருக்கலாம். இப்போ வந்து எனக்கு பணம் காசு தேவை, உனக்கு ஏஜ் ஆயிடுச்சுப்பா, உன்னோட நீ சீனியர் சிட்டிசன் ஆக போற, நீ பணம் வந்து உனக்கு போதுன்ற அளவுக்கு நீ சம்பாதிச்சுன்ற, அதை காப்பாத்திக்கிறதுக்காக தான் நீ அரசியலுக்கே வந்திருக்க. ஏன் இப்போ வந்துதான் நீ இது செய்யணுமா? ஃபர்ஸ்டே செஞ்சிருக்கலாமே. இவ்வளோ நிறைய செஞ்சிருக்காரு. கண்டிப்பா எங்கெங்க செஞ்சிருக்காரு? 3 வருஷம் கிட்ட இந்த 3 வருஷத்துல குழந்தைகளுக்கு இந்த படிப்புக்காக பண்ணியிருக்காரு. சார் அதெல்லாம் வந்து பனையூர்ல வச்சு கொடுத்ததெல்லாம் இல்ல கொடுத்தது இல்லைங்க. அதாவது நேர திமுக ஆட்சி இருக்கும்போதும் சரி, மூட்டை அரிசி மூட்டை எல்லாம் சார் ஒரு பிரஸ் மீட்டை வந்து அவரால் ஃபேஸ் பண்ண முடியல. அவர் எப்படி சார் மக்களை போய் ஃபேஸ் பண்ணுவாரு? நீங்க பஸ்ல இருந்து அவரால் வெளியே வர முடியுமா? மக்களை இறங்கி சந்திக்க முடியுமா? ரோட் ஷோ என்ன சார்? இதே சிஎம் பாருங்க சார், ரோட்ல நிக்கிறவங்க எல்லாருக்கும் கை கொடுத்துட்டு போவாரு. உதயாண்ண வந்து ஒரு நிகழ்ச்சியில பார்ப்போம், கையே வலிக்கும். ஒரு கை ஏதோ ஃப்ராக்சர் ஆயிருக்கும் லைட்டா. அந்த கை வலிக்கிற நேரத்துல மக்களை வந்து சலிக்காம எல்லாருக்குமே கை கொடுத்துருவோம். அதான் ரோட் ஷோ. ஏன்னா வண்டியில போயிட்டே இருக்கிறதுலாம் ரோட் ஷோ கிடையாது சார். மக்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது சார். ஏன்னா அவர் வந்து உச்சக்கட்ட நட்சத்திரம் சொல்றாங்களே, அவரை பார்க்கறதுக்கான பார்வையாளர்களோட கூட்டமா தான் இருக்குமே தவிர அவர் வந்து மக்களை இறங்கி சந்திக்க முடியாது சார். இன்னைக்கு அவர் போட்ட மாநாட்டுல கூட்டம் எந்த கட்சி மாநாட்டையும் கூடல அப்படின்றாங்க சார். காசு கொடுக்காம கூட்டம் கூட்டினாரு, எல்லாரும் 300 ரூபாய் கொடுத்து கூட்டுறாங்கன்னு சொல்லிட்டு சார். பணம் கொடுத்து கூட்டுறது, பணம் கொடுத்து கூட்டலன்றதெல்லாம் அதெல்லாம் வேற சார். இன்னைக்கு கான்செப்ட் என்னன்னா அவரை பார்க்கத்தான் வராங்க. யாரை கேட்டாலும் இந்த பாருங்க, அவரை பார்த்துட்டாங்களா உடனே அந்த கூட்டம் கலைஞ்சிரும் சார். உடனே வராங்க, பாக்குறாங்க, போறாங்க, அவ்வளவுதான் சார். ஏன் சார் இதுக்கு எதுக்கு சார் போயிட்டீங்க? ஒரு பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு வெளியில ஒரு வீட்டு வாசல்ல இருக்க ஒரு 20 பேரை பார்க்க முடியல சார். ஒரு குழந்தைலாம் வந்து ஒரு குழந்தையோட வச்சுன்னு வராங்க. நான் விஜய் ஃபேன், நான் வேலூர்ல இருந்து வரேன்றாங்க. காலையில இருந்து மதியானம் வரைக்கும் வெயில்ல நிக்கிறாங்க. ஒரு ஹாய் பாய் சொல்லிட்டு போலாம். வெளியில வந்து ஒரு பிரஸ் மீட்டை பாக்குறதுக்கு என்ன சார் இருக்கு? நீங்க ரஜினி சார் எடுத்துக்கிட்டா கூட வெளியே வந்து டாடா காமிச்சிட்டு போயிடுறாரு. ஒரு 2 மினிட்ஸ் பிரஸ் மீடியால பேசிட்டு போயிடுறாரு. நீ அது கூட பண்ண மாட்டியே. அது பண்ணனா உன்னை நம்பிதானே வராங்க. ஏங்க இது ஏங்க சொல்லிட்டீங்க? இன்னைக்கு பாண்டிச்சேரியில ஒரு மாநில செயலர் இறந்துட்டாரு. ஃபர்ஸ்ட் முதல் மாநில மாநாட்டுல அவரோட கூட்டத்துக்கு இரங்கல் கூட ஒரு கூட்டம் வச்சிருக்காரு. அந்த கூட்டத்துல இரங்கல் கூட தெரிவிக்கலைங்க. ஏங்க அதை விட்டீங்க. இப்போ ஒரு பையன் இருந்தான், அது ஒண்ணு. இப்போ ஒரு பையன், அதாவது அடிப்படையில இருந்தே வரலாம். நம்ம ஒரு மாவட்ட செயலாளரோட இதெல்லாம் விட ஒரு அடிப்படை, நீங்க மற்றதுக்கெல்லாம் போயிட்டு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்றீங்க. ஒரு பையன் வந்து உங்களாலே இதாகிட்டேன் அப்படின்னு சொல்றேன், இறந்துட்டான். அவன் மரணிச்சதுக்கு வீட்டுல போய் நீ ஒரு ஆழ்ந்த இரங்கல் சொல்லல. அவங்க பெற்றோர்கள்லாம் எவ்வளவு இது பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ அவன் உங்களுக்காக ஃபீல்டு ஒர்க் பண்ணியிருப்பான். அதெல்லாம் வந்து நீங்க உங்களோட கட்சியை வந்து நீங்க சரி பண்ணிடணும். முதல்ல அடிப்படை தேவைகள் வந்து என்னது? நம்ம கட்சியில் இருக்க உறுப்பினர்களை லட்சக்கணக்கான மக்கள் கூடும்போது திமுக மாநாடா இருக்கட்டும், ஏடிஎம்கே மாநாடா இருக்கட்டும், இல்ல பிஜேபி மாநாடா இருக்கட்டும், வரக்கூடிய இடத்துல இடிபாடுகள் சிக்கி இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்க எந்த கட்சி மாநாட்டிலும் இந்த மாதிரி நடக்காம யாரும் நடக்கல அப்படின்னு சொல்ல முடியாது சார். விஜய் மாநாட்டிலும் நடந்துச்சு. இல்ல கண்டிப்பா இல்ல சார். கண்டிப்பா கிட்டத்தட்ட நம்ம கண்டிப்பா இத்தனை வருஷம் அரசியலை பார்த்துருக்கேன் சார். இக்தாபிர் நோம்புன்னு சொல்லிட்டு இங்க ஒரு நோம்பு நிகழ்ச்சி நடந்தது சார். இது வரைக்கும் எந்த நிகழ்ச்சியில சார் அது மாதிரி தள்ளுமுள்ள நடந்திருக்கு? ஒரு நோம்பாளி வந்து பயனற்ற நிலையில இருந்தார் சார். இன்னைக்கு காலையில இருந்து நோன்பு வச்சுட்டு ஒரு இஸ்லாமிய சகோதரர் சொல்றாரு, இவங்களாம் எதுக்கு வராங்க, நாங்க கூப்பிடவே இல்லையே இவங்கள அப்படின்ற மாதிரி. அவங்க கூப்பிட்டாங்க கூப்பிடலன்றதை விட அவங்கள வந்து தள்ளுமுள்ள வந்து ஏன்னா அவங்களே நோம்பாளிகள். அவங்கள போய் பார்த்துட்டு நீங்க விருந்தோம்பல் பண்ண போய் சும்மா ஜஸ்ட் ஒரு இது பண்ணிட்டு வந்துடலாம். அதுல கூட ஒரு கட்டுப்பாடு இல்லைன்னா அப்புறம் என்ன நீங்க அரசியல் வந்து யாரை பார்க்க போறீங்க? சில நோயாளிகள் இருப்பாங்க, அந்த மாதிரி உள்ளவங்க வருத்தப்பட்டிருப்பாங்க சார். இல்ல அப்ப கண்டிப்பா அப்படிலாம் இல்ல சார். அது ஒரு அமைதியான இடம் சார். அந்த இடத்துல கூட நீ எகிரி குச்சி போறன்னும் போது, இப்ப தமிழ்நாட்டுல அவருக்கு யாருமே சேர் தரல. கேரளால இருந்து கொண்டு வந்தாங்க, அதையும் அடிச்சு உடைச்சிட்டாங்க. இப்ப இங்க ஒரு மீட்டிங் நடந்தாங்க, அந்த மீட்டிங்ல எல்லாம் பேரிகாட்சி அடிச்சு உடைச்சாங்க.
எல்லாத்தையும் தலையில தூக்கிட்டு போய் நம்ம பார்த்துருப்போம். இந்த வாழை மரத்தை தூக்கிட்டு போவாங்க, எல்லாம் தூக்கிட்டு இப்போ போவோம். வந்து பாத்தீங்கன்னா இந்த வாழை மரத்தை தூக்குறது, சேர தூக்குறது எல்லாம் வந்து இப்போ உங்க நம்ம டிஎம்கே மாநாடா இருக்கட்டும், மாநாடு போட்டாங்கன்னா திடீர்னு ஏதாவது சார் விழாக்கள் அந்த மாதிரி எதுல சார் நீங்க இவ்வளவு சேரு அரளோட சேர் உடஞ்சது எந்த நிகழ்ச்சியில் நீங்க பாத்திருக்கீங்க? நீங்க கூட்டம் 10 லட்சம் பேர் 20 லட்சம் பேர் கூடுற இல்ல சார் சார் அப்படிலாம் இல்லை சார். கூட்டம் கூட்டிச்சு சார். எந்த ஒரு மாநில மாநாடு சார் 1 hour 2 hourல முடியும்? எந்த சார் இது வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட இவ்வளோ மாநில மாநாடுகளை பார்த்துருக்கோம். ஒரு நாள் இல்லை 2 நாள் ஃபுல்லாக நடக்கும் சார். அதை எல்லா தலைவர்களும் பேசுவாங்க. இவர் என்ன மாநாடு நடத்துறாருன்றதை இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியல சார். இவ்வளவு குறைகள் வைக்கிறீங்க. இன்கேஸ் விஜய் அவர்கள் ஜெயிச்சுட்டா புசியானந்த் அவர்களுக்கு கல்வித்துறை அமைச்சர் கொடுக்கறதா ஒரு பேச்சு இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சார் முதல்ல அரசியல்ல நிக்கட்டும் சார். அதுக்கப்புறம் அவர் கல்வித்துறையா இவர் எந்த துறையான்னு அப்புறம் பார்க்கலாம் சார். முதல்ல 2026 தேர்தலுக்கான ஒரு நிகழ்வை பார்க்கலாம். அவர் மக்களை சந்திக்கிறாரா பார்க்கலாம். டோர் பை டோர் வந்து சிஎம் இறங்கி கேன்வாஷ் பண்ற மாதிரி பார்க்கறாரா பார்க்கலாம். தெரு ஓரங்கள் போறாரான்னு பார்க்கலாம். அவரோட சூழ்நிலையை நம்ம பார்க்கணும் சார். முதல்ல இந்த பஸ்ஸிலே டிராவல் பண்ணி பண்ற அரசியல்லாம் இது வேலைக்கு ஆகாது சார். இறங்கி மக்களை சந்திக்கணும் சார். ரோட் ஷோன்னு சொல்லிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போறதெல்லாம் அது ரோட் ஷோலாம் கிடையாது சார். நீங்க மேல நின்று பேசுறாரு, மக்களை யாரையும் சந்திக்கலையே சார். இறங்கி உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கட்டாரா சொல்லுங்க. அது மாதிரி கேட்டாரு, அவர் இது பண்ணல. மக்களை வந்து யாரை சந்திக்கிறாரு அவரு? அதெல்லாம் தப்பு சார்.